என்னிடம் பணம் இருக்குது, என்னிடம் வாகனம் இருக்குது, என்னிடம் கௌரவம் இருக்குது, என்னிடம் கண்ணியம் இருக்குது, நான் சமூகத்தில் அந்தஸ்துள்ளவனாக இருக்கிறேன், நான் படித்தவனாக இருக்கிறேன், என்னுடைய கண்ணியம் கௌரவம் என்ன? வலவு குந்த ஃபவ்வன் கலீலுல் கல்ப். அடுத்த மனிதனை கௌரவப்படுத்தக்கூடிய பண்பு இல்லாமல், அடுத்த மனிதனை இழிவாக கருதி கடுமையாக நடக்கக்கூடிய பண்பு உங்களுக்கு மத்தியில் இருந்து விட்டால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இதனுடைய முடிவை குர்ஆனில் பேசுகிறான். யா ரசூலல்லாஹ், லன் ஃபது மின் ஹவுலிக், உங்களுக்கு சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய யாரும் உங்களுக்கு பக்கத்தில் நெருங்க மாட்டார்கள். லன் ஃபது மின் ஹவுலிக், உங்களுடைய மனைவி உங்களுக்கு பக்கத்தில் நெருங்க மாட்டாள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பக்கத்தில் வரமாட்டார்கள், சமூகம் உங்களுக்கு பக்கத்தில் நெருங்க மாட்டார்கள், உறவுகள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டார்கள், நண்பர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். காரணம், உங்களிடத்தில் கடினமான சுபாவம் கொண்ட தன்மை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அன்பு நபி அவர்களுக்கு இந்த அட்வைஸை முன்வைக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பண்பாக, உயர் பண்பாக, சிறப்புமிக்க பண்பாக, அத்தனை விதமான நபிமார்களும் ரசூல்மார்களும் கடைபிடித்த பண்பாக குர்ஆன் முன்வைத்திருக்கிறது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். கண்ணியமானவர்களே, எங்கட கையில மொபைல் போன் இருக்குது, எங்கட கையில சோசியல் மீடியா இருக்குது, எங்கட கையில கண்ணியமானவர்களே வித்தியாசமான கருவிகள் இருக்குது. இன்று யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. இன்று நாம் எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தொலைபேசியில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ்ல இருந்து எங்களுடைய நெட்வொர்க்கோடு தொடர்பான காட்சிகளை, கண்ணியமானவர்களே, வீடியோஸ்களை, ரீல்ஸ்களை சுப்ஹானல்லாஹ் பார்த்து 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 அவைகள் அனைத்தும் இன்று வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் வன்முறைகளையும் கோபத்தையும் மோசமான தன்மைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும். குர்ஆன் கூறக்கூடிய இந்த பண்பை நாம் இழந்து வந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்க வாழக்கூடிய இந்த காலம் இட் இஸ் கால்ட் அல்ஃபா ஜெனரேஷன் என்பதாக அழைக்கப்படுகிறது, ஜென்ஸி என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த காலப்பகுதியில் சிறுவர்கள் முதல் மூத்தோர்கள் வரைக்கும் அவர்களிடத்தில் இழந்து போகக்கூடிய நபிமார்களுடைய பண்பு, இந்த பண்பை நாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக மாறி இருக்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறோம், நாம் பார்க்கக்கூடிய ரீல்ஸ்களை பார்த்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறோம், நாம் பார்க்கக்கூடிய பிலிம்களை பார்த்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் பார்க்கக்கூடிய சீரியல்களை பார்த்து ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு இல்லாமல் குர்ஆன் வலியுறுத்தக்கூடிய இந்த லீனியன்டான சாஃப்டான நிதானமான மனிதனாக உலகத்தில் வாழ வேண்டும் என்ற பண்பை கண்ணியமானவர்களே நாம் இழந்து வாழக்கூடிய காலத்தை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். யாரும் இதை மறுக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆன் வசனம் இறக்கப்படக்கூடிய தருணம் கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்துடைய சந்தர்ப்பம். சஹாபாக்களே, இந்த இடத்தை விட்டும் நீங்கள் நகரக்கூடாது என்று கூறிய பிற்பாடு ரசூலுல்லாஹுடைய கட்டளையை மீறி சஹாபாக்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததின் காரணமாக முழு யுத்தமும் தோல்வியடைந்தது. சுப்ஹானல்லாஹ், இந்த தருணம் ரசூலுல்லாஹுடைய கோபம் எவ்வாறு இருக்கும், ரசூலுல்லாஹுடைய பதட்டம் எவ்வாறு இருக்கும், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு இந்த தருணத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? கண்ணியமானவர்களே, குர்ஆன் கூறுகிறது, இந்த தருணம் நபி அவர்கள் ரசூலுல்லாஹுடைய கட்டளைகளை மீறிய அந்த சஹாபாக்கள், அவர்களின் காரணமாகத்தான் உஹது யுத்தமே தோல்வி அடைந்தது. அந்த சஹாபாக்களோடு ரசூல் அவர்கள் சாஃப்டாக நடந்து கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அவர்களோடு மிருதுவாக நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஏசவில்லை, அவர்களுக்கு பேசவில்லை, நீங்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பதாக கடினமாக நடக்கவில்லை. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த பண்பை கடைபிடித்திருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் இந்த தருணத்தில் தான் ரசூல் அவர்களை பார்த்து ஆச்சரியமான 3 விதமான குவாலிட்டிகளை கட்டிக் கொடுக்கிறது. இது ரசூல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பண்புகள் அல்ல, நபியவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட பண்புகள் அல்ல. இவ்வுலகத்தில் வாழக்கூடிய ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நாம் இந்த பண்புகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இந்த தருணம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோடு பேசுகிறான். யா ரசூலல்லாஹ், ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். கண்ணியமானவர்களே, உன்னை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறான், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள்.
உன்னோடு இருந்தவன் குளித்தோன் இருக்கிறான், அவர்களை மன்னித்து விடுங்கள். உங்களை அவன் பொதுவான இடத்திலிருந்து உடைய மானத்தை எடுத்திருக்கிறான், அவர்களை மன்னித்து விடுங்கள். கனிமர்களே, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இந்த பண்பை குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. யா ரசூலுல்லாஹ் ஃபஅஃபு அன்ஹும், அவர்கள் செய்யக்கூடிய விடயத்திலிருந்து நீங்கள் மன்னித்து கொடுங்கள். இரண்டாவதாக வஸ்தக்ஃபிர் லஹும், அவங்க தவறுதலாக செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும் என்று அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க. வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் மஷூரா செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, அன்பு நபியவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த பண்பு இருக்கிறது அல்லவா, இந்த பண்பை ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் எந்த தருணத்தை நபியவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், பக்கத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு அரபி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இந்த பிரதேசத்திலிருந்து வருகிறேன். அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், என்னுடைய பிரதேசத்தில் சில மனிதர்கள் இஸ்லாத்துக்குள்ளா நுழைந்தார்கள். தஹலு ஃபில் இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளா நுழைந்த காரணம், இஸ்லாம் எங்களுக்கு ரிஸ்க தரும், அல்லாஹ் எங்களுக்கு செழிப்பை கொடுப்பான். ஆனால் அவர்கள் ஏழ்மையோடு இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், முர்த்தத்தாக மாறிடுவாங்களோ என்ற பயம் எனக்கு இருக்குது, அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்பதாக கூறப்படுது. அலி ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் கிடையாது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹுடைய பதட்டத்தை பார்த்து கொண்டிருந்த தூரத்திலிருந்து ஒரு மனிதன் பக்கத்தில் வருகிறான். அந்த மனிதனுடைய பேர் ஸைத் இப்னு ஸஅனா என்று கூறப்படக்கூடியவர். அவர் யூத மதத்தினுடைய தலைவராக இருந்தார். வந்து கூறினார், உங்களுக்கு நான் கடன் தாரத்துக்கு தயார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் அந்த யூத தலைவருக்கும் ஒரு டீல் நடக்குது. 80 தீனார்கள் உங்களுக்கு கடனாக கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த கடனை எடுத்து அந்த மனிதனுடைய கையில் கொடுத்து கூறினார்கள், அந்த மக்களுக்கு இதை நீங்கள் செலவழியுங்கள். கண்ணியமானவர்களே, உங்களுடைய கடனை இந்த தினத்தில் நான் திருப்பி தருகிறேன் என்று கூறி அன்பு நபியர்கள் ப்ராமிஸ் பண்ணி அந்த யூத தலைவனை அந்த இடத்தில் நபியர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு மாற்று மத சகோதரோடு எங்களுக்கு வியாபாரம் செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை இஸ்லாம் கட்டித் தருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த தருணம் கடந்து நாட்கள் கடந்து போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸாவில் இருந்து வெளியே வராங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இந்த தருணம் கண்ணியமானவர்களே, அன்பு நபி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த ஸைத் இப்னு ஸஅனா என்ற யூத தலைவன் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வந்து ரசூலுல்லாஹுடைய ஜுப்பாவை இழுத்து ஃபஅഖத்து பிமஜாமிஇ கமீஸிஹி, ரசூலுல்லாஹுடைய கொலரை இழுத்து ரசூலுல்லாஹ்வை பார்த்தவன் திட்ட ஆரம்பிக்கிறான். ரசூலுல்லாஹோடு மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். உங்களுடைய பரம்பரையை இவ்வாறு தான், நீங்கள் அப்துல் முத்தலிப்புடைய பரம்பரை, கடனெடுத்தால் திருப்பி தரக்கூடிய பண் உங்களுக்கு கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹ்வை மோசமான வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்க ஆரம்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, இதுவரைக்கும் கடன் கொடுக்கிறதுக்கு இன்னும் 3 தினங்கள் இருக்குது. 3 தினங்கள் இருக்குது. கடனுடைய டைம் வரல, கடனுடைய டைம் வரல. அன்பு நபி அவர்கள் அந்த யூதனோடு கண்ணியமானவர்களே எவ்வாறு நடந்து கொண்டார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் புன்னகை பூக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சாஃப்டாக நடக்க ஆரம்பித்தார்கள். அன்பு நபியவர்கள் நிதானமாக நடக்க ஆரம்பித்தார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எந்த பங்கமும் விளைவிக்க கூடாது என்ற விடயத்தில் சஹாபாக்கள் அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை விடுங்கள் யா ரசூலல்லாஹ், என்னுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய இந்த வாளை பயன்படுத்துகிறேன், இந்த ஸைத் இப்னு ஸஅனாவை நான் கொலை செய்ய போகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கூறிய தருணத்தில் கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை அந்த இடத்தில் கண்ட்ரோல் பண்ணி நபியவர்கள் கூறினார்கள், உமர் இப்னு கத்தாப், இந்த ஸைத் இப்னு ஸஅனாவுடைய கடனை உடனடியாக அடைத்து விடுங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் 80 தீனார் கடனை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, நீங்க உமர் எக்ஸ்ட்ரா 20 சா நீங்க சேர்த்து கொடுத்து விடுங்கள். யா ரசூலுல்லாஹ்,
ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அவருக்கு? உமர், அந்த மனிதன் கடன் தந்தும் கூட அவரோடு நீங்கள் மோசமாக நடந்து கொண்டதினால், அவரை நீங்கள் பயமுறுத்தியதினால், மக்கானமா ரவாட்டா, அவருடைய மனதை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி 80 தீனார்களுடன் 20 சாக்களையும் சேர்த்தவருக்கு அன்பளிப்பாக கொடுங்கள் என்று கூறப்பட்ட பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கடனையும் அன்பளிப்பையும் எடுத்துக்கொண்டு சென்று, கண்ணியமானவர்களே, அந்த ஸைத் இப்னு ஸானாவுடைய கையில் கொடுக்கும் பொழுது ஸைத் இப்னு ஸானா வினவினார், ஏ உமர் இப்னு கத்தாப், ஏன் இந்த எக்ஸ்ட்ரா 20 சாக்கள்? சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பயமுறுத்தியதற்காக வேண்டி, உங்களை கஷ்டப்படுத்தியதற்காக வேண்டி இதை உங்களுக்கு கொடுக்க கூறினார்கள். ஸைத் இப்னு ஸானா கூறினார், உமர், நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் தான் ஸைத் இப்னு ஸானா, யூத மத தலைவனாக இருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மார்க்கத்தினுடைய அறிவு தெரியுமா? உங்களுக்கு என்னுடைய முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய மதங்களுடைய வேத புத்தகத்தினுடைய அறிவு தெரியுமா? அத்தனை வேத புத்தகத்திலும் இந்த முஹம்மது ரசூல் அவர்களை பற்றி நான் படித்திருக்கிறேன். அவர் ஒரு நபி என்றது எனக்கு தெரியும். 2 விதமான அடையாளங்களை நான் நேரடியாக சோதிப்பதற்கு முயற்சி செய்தேன். 2 விதமான அடையாளங்களை நேரடியாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சோதித்து பார்ப்பதற்கு நான் முயற்சி செய்தேன். அதை நான் சோதித்துக் கொண்டேன். கேட்டாங்க, என்ன பண்பப்பா? அந்த நபியோடு ஒரு மனிதர் மோசமாக நடந்து கொள்ளும் பொழுது யஸ்பிகு ஹில்முஹு ஜஹ்லா, அவர் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதரோடு சாஃப்டாக நடந்து கொள்வாங்க. நபி அவர்கள் நிதானமாக நடந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் லீனியன்ட்டாக நடந்து கொள்வார்கள். மேலும் 2வது அடையாளம், அந்த மனிதன் மேலும் மேலும் அந்த ரசூலுல்லாஹோடு மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிதான தன்மை அதிகரித்துக் கொண்டு தான் போகும். உமர் இப்னு கத்தாப், ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா, இந்த இடத்தில் யூத தலைவனான ஸைத் இப்னு ஸானாவாகிய நான் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டேன் சொன்னாங்க. மகளே கூறினார்கள், உமர், நான் பெரும் சொத்துகளுக்கு அதிபதி. என்னுடைய சொத்துக்களில் பாதையை நான் அல்லாஹுடைய பாதையில் நான் கொடுத்து விட்டேன் உமர் என்று கூறினார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் கடைபிடித்த பண்பு, ஒரு மனிதன் என்னோடு மோசமாக நடந்து கொண்டாலும், என்னின் பக்கம் தவறு இல்லாவிட்டாலும், அந்த மனிதனோடு சாஃப்டாகவும் நல்ல குணத்தோடும் கடினமான பண்பு இல்லாமலும் நடந்து கொள்வதை இஸ்லாம் நம்மர்களுக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. இது அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் மாத்திரம் கடைபிடித்த பண்பு அல்ல. ரசூலுல்லாஹ் அவர்கள் மாத்திரம் கடைபிடித்த பண்பு அல்ல. ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு மாத்திரம் அது முன்வைக்கப்பட்ட கொள்கை அல்ல. கண்ணியமானவர்களே, உலகத்தில் இவனை விட கொடியவன் யாரும் இருக்க முடியாது. நான் தான் உலகத்தினுடைய ரப் என்று வாதிட்டவன். ஆனா ரப்புக்குமுல் அலா ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லாஹ், படைத்த அல்லாஹ்வோடு நேரடியாக முனாஜாத் செய்த நபி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான், நபி மூசா, உலகத்தில் ஃபிரௌனுடைய அத்துமீறல்கள் அதிகரித்து விட்டது. மனிதர்களை கொலை செய்கிறான், அடிமைத்துவம் படுத்திக் கொண்டிருக்கிறான். நீங்களும் உங்களுடைய சகோதரனும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். இத்ஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, அவனுடைய வாழ்க்கை முறை மோசமாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌன் கிட்ட போறாங்க. கண்ணியமானவர்களே, இவ்வுலகத்தில் அவனை விட ஒரு கொடிய காஃபிர் அது இஸ்லாமிய வரலாற்றிலே கிடையாது. அல்லாஹ் கூறினான், இது குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த சொற்களை, இந்த வார்த்தைகளை நம் கல்வியில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும். நபி மூசாவை, ஹாரூனை, நீங்கள் இருவரும் சென்று அந்த ஃபிரௌனோடு கடினமாக நடந்து கொள்ளுங்கள். அவன் கொலை செய்கிறான், அவன் ஷிர்க் வைத்திருக்கிறான், அவன் மோசமானவன், அவனோடு கண்டிப்பாக இருங்கள், எச்சரியுங்கள் என்று அல்லாஹ் ரசூல் அந்த மூசாவை பார்த்து கூறவில்லை. அல்லாஹ்க்கு கூற முடியும். கண்ணியமானவர்களே, தொழுகை இல்லாம ஒருத்தன் இருக்கிறான், அவனிடம் போய் கடினமாக நடந்து கொள்ள கூடாது. குடி போதை ஒருத்தன் இருக்கிறான், அவனோடும் சாஃப்டாக நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் கூறியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஜினா செய்திருக்கிறான்,
அவனோடு இஸ்லாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையை முன்வைத்திருக்குது. உலகத்தில் ஃபிரௌனை விட மோசமாக யாரும் இருக்க முடியாது. ஃபகூலா கௌலன் லய்யினா. உலமாக்கள் கேட்டதனுடைய டிரான்ஸ்லேஷனை கேட்டு பாருங்க கண்ணியமார்களே. அவ்வளவு தெளிவாக குர்ஆன் பேசுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் போய் அந்த ஃபிரௌனிடம் நீங்கள் நிதானமாகவும் சாஃப்டாக நீங்க பேசுங்க. சுப்ஹானல்லாஹ். நிதானமாக சாஃப்டாக பேசுங்க கண்ணியமார்களே. நீங்கள் எடுப்புக்கு பேச வேணாம், கடினமாக நடந்து கொள்ள வேணாம் கண்ணியமார்களே. சமூகத்தில் அவனை நீங்கள் கேவலப்படுத்த வேணாம். என்னை அவன் ஏசிவிட்டான் என்று அவனுக்கு நீங்கள் ஏச வேணாம். ஃபகூலா கௌலன் லய்யினா. சாஃப்டாக நடந்து கொள்ளுங்கள் கண்ணியமார்களே. நபிமார்களுடைய பண்பு இது. இந்த பண்பை நாம் நம் உறவுகளுக்கு மத்தியில் இருந்திருக்கிறோம். நம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறோம். குழந்தைகளுடைய முன்னணியில் இருந்திருக்கிறோம். தந்தைக்கு தெரியாத குழந்தையோடு எவ்வாறு சாஃப்டாக நடந்து கொள்ளணும் என்று, மனைவிக்கு தெரியாத கணவனோடு எவ்வாறு லீனியன்டாக நடக்கணும் என்று, கணவனுக்கு தெரியாத மனைவியோடு எப்படி நடக்கணும் என்று. மகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் அம்பியா, இந்த உலகத்தில் தோன்றிய அத்துணை நபிமார்களுடைய தந்தை. 9 நபிமார்களை தவிர அனைத்து நபிமார்களும் நபி இப்ராஹிமுடைய பரம்பரையில் அல்லாஹ் கொண்டு வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட கூட்டம் நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் கனிமகளே, சிலைகளையும் சிற்பங்களையும் வணங்கக்கூடியவர். இது ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நபி இப்ராஹிமுடைய தந்தர் ஆசர் அந்த சிலைகளையும் சிற்பங்களையும் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய மனிதன். மகன் நபி, வாப்பா முஷ்ரிக். கனிமகளே, லேசிப்பட்ட முஷ்ரிக் இல்ல. ஷிர்கை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர் ஆசர். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு எவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளணும், எவ்வளவு கடினமாக நடந்து கொள்ளணும் கனிமர்களே. தன்னுடைய தந்தைக்கு முன்னால் சென்றார்கள். குர்ஆன் பேசுகிறது, இது கால லி அபீஹி யா அபதி, இது கால லி அபீஹி யா அபதி. தன்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு முன்னே சென்று கூறினார்கள், யா அபத்தி என்ற வார்த்தையை பிரயோகம் செய்தார்கள். உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள், 2 வேர்ட் இருக்குது. ஒன்று இருக்குது யா அபி, 2வது வேர்ட் இருக்குது யா அபத்தி. 2க்கும் மிகப்பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. அபி என்று சொன்னா என்னுடைய வாப்பா, யா அபத்தி என்ற கண்ணியமார்களே. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி கஷ்டப்பட்ட வாப்பா மதிக்கிறது இல்லை, வாப்பாவை கௌரவப்படுத்துறது இல்ல, வாப்பாவை கண்ணியப்படுத்துறது இல்ல, வாப்பாவுடைய நோயை விசாரிக்கிறது இல்ல. சுப்ஹானல்லாஹ். தாய் தந்தர்களுடைய கௌரவத்தை கொடுக்கிறது இல்ல. தாய் தந்தர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க, ஊர்ல பெரிய மனிதனாக பார்க்கப்படுகிறார். நபி முஷ்ரிக். எவ்வளவு கடினமாக நடந்து கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய இரக்கமுள்ள தந்தையே, லிம தஅபுத், நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்க ஏன் இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள்? மாலா யஸ்மஉ வலா யுப்சிர், இந்த சிலைகளுக்கு கேட்க முடியாது, பார்க்க முடியாது, தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாது. இவ்வாறான சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? கண்ணியமார்களே, தன்னுடைய தந்தையோடு சாஃப்டாக பேசினாங்க. இந்த பண்பை குர்ஆன் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இந்த பண்பு நம் சமூகத்தில் இல்லாததின் காரணமாக வன்முறைகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் கண்ணியமார்களே ஒற்றுமைகளும் இழந்ததாக, அன்பு பாசங்கள் இழந்ததாக இன்று நம் சமூகம் 2ஆக பிளந்திருக்குது. காரணம் என்ன? இந்த பண்பு நாம் இழந்து போயிருக்கிறோம். என்னோட குடும்ப வாழ்க்கைக்கு தேவை, சமூக வாழ்க்கைக்கு தேவை, என்னுடைய தொழிலுக்கு தேவை, என்னுடைய சம்பாத்தியத்துக்கு தேவை. என்னுடைய வாழ்ல வந்தது பிரகாரம் அவனை ஏசக்கூடாது, அவனை திட்டக்கூடாது, அவனை கௌரவப்படுத்த வேண்டும், அவனை கண்ணியப்படுத்த வேண்டும், அவனுக்கு உரிய மதிப்பை கொடுக்க வேண்டும். கண்ணியமார்களே, இன்றைக்கு நாம் இது இழந்திருக்கிறோம். இந்த பண்பை நாம் இழந்திருக்கிறோம். இந்த பண்பு இல்லாததினால் ஊர்களுக்குள்ளாலும் கிராமங்களுக்குள்ளாலும் சண்டைகளும் பிரச்சனைகளும் அது தீண்டிவிடப்படுகிறது. சண்டைகள் பிரச்சனைகள் உருவாகிறது. கண்ணியமார்களே, ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க. அறிஞர்கள், ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அந்த டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் வருகிறார், நோய் குணப்படுத்த முடியாத ஒரு நோயாளி. அந்த டாக்டருக்கு தெரியும் இவருடைய நோயை குணப்படுத்த முடியாது. அத்தருணத்தில் கண்ணியமார்களே, அந்த டாக்டர் அந்த நோய் குணப்படுத்த முடியாத அந்த
மனிதனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இரக்கமாக நடக்கணும், பாசமாக நடக்கணும், அன்பாக நடக்கணும், லீனியன்ட்டாக நடக்கணும், நல்லினமாக நடக்கணும். அதே போல் தான் இவ்வுலகத்தில் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை இருந்திருக்குது. இனிமர்களே, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை இருந்திருக்குது. இந்த பண்பு இருந்திருந்தால், இந்த பண்பை நாம் கடைபிடிப்போமையானால் கண்ணியமர்களே, எங்களுடைய சமூகம் சீரழிவு என்று தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் போய் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்கள் கை கட்டி இருக்க வேண்டிய தேவை கிடையாது. வாலிபர்கள் கை கட்டி இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை கௌரவமான சமூகமாக அல்லாஹ் மாற்றிருக்கிறான். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த குவாலிட்டியை தன்னுடைய சஹாபாக்களுக்கும் மனைவிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் உறவுகளுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இனிமர்களே, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆழமாக பேசினாங்கண்டா. இனிமர்களே, அல்லாஹ் ஒரு குடும்பத்துக்கு நலவ நாடினான்டா. இதா அராதல்லாஹு பிஅஹ்லி பைத்தின் கைரா, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குழந்தைகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நலவை நாடிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறல்ல அல்லாஹ் அவர்களுக்கு பணத்தை கொடுப்பான், அறிவை கொடுப்பான் என்று சொல்லல. அன்பு நபிகள் கூறினார்கள், அத்ஹல அலைஹிம் ரிஸ்க், அந்த குடும்பத்துக்குள்ளால் அல்லாஹ் தஆலா இந்த ரசூலுல்லாஹுடைய பண்பான நபித்துவத்துடைய பண்பான கண்ணியமாக மெல்லினமாக சாஃப்டாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுப்பான். எத்தனை டிவோர்ஸ் கண்ணியமானவர்கள் இன்றைக்கு வீடுகளுக்குள்ளால, நம் சமூகத்துக்குள்ளால, ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் சுப்ஹானல்லாஹ் நூற்றுக்கணக்கான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன காரணம்? கணவனுக்கு தெரியாத மனைவியோடு நடக்கிற முறை, மனைவிக்கு தெரியாத கணவனோடு நடக்கிற முறை. இதனால உருவாகக்கூடிய பிரச்சனைகள் ரிஸ்க் அல்லீன், இந்த பண்பை நாம் கடைபிடிக்காமல் இருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் உருவாகலாம். ரசூலுல்லாஹ் அவர்கள் இதை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள். எந்த குடும்பங்களுக்குள்ளால் அல்லாஹ் கடிதியை ஷர்ரியத்தை ஏற்படுத்த நாடுவானோ அந்த குடும்பத்துக்குள்ளால் அல்லாஹ் இந்த நிர்பந்தன்மையை அல்லாஹ் கலட்டிடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அனிமர்களே, எங்களோட உறவுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, சமூகங்களுக்குள்ள அழகான சூழல் ஏற்பட வேண்டும் என்றால் அன்பு நபியுடைய பண்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். உண்மையிலேயே ஆச்சரியமான ஹதீஸ் கண்ணியமார்களே, அல்லாஹ் சில மனிதர்களுடைய உடம்பை நரகத்துக்கு ஹராமாக்கி இருக்கிறானாம். சில மனிதர்களுடைய உடம்பை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி இருக்கிறானாம். இன்னல்லாஹ ஹர்ரம அலன் நார். யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொல்லல, அவன் தொழக்கூடியவன், அவன் நோன்பு பிடிக்கக்கூடியவன், இரவு நின்று வணங்கக்கூடியவன், அவன் ஹஜ் செஞ்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அன்பு நபியர்கள் கூறினார்கள், அந்த மனிதன் யாரு தெரியுமா? குல்ல ஹய்யினின் வலைஹினின் வஸஹ்லின் கரீபின் மினன் நாஸ், அடுத்த மனிதர்களோட நலவாக நடக்கக்கூடிய மனிதன், அந்த மனிதனுடைய உடம்பை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். கனிமர்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. நான் ஐவேளை தொழுகிறேன் என்றால் என்னிடம் இந்த பண்பு இல்லாவிட்டால் அவன் தொழவில்லை. நான் சதகாக்கள் கொடுக்கிறேன், என்னிடம் இந்த பண்பு இல்லாவிட்டால் அவனுடைய சதகாவில் பிரயோஜனம் கிடையாது. நான் ஜகாத் கொடுக்கிறேன், நான் ஹஜ் செய்திருக்கிறேன், இந்த பண்பு ஹுகூக்குல் இபாதுடைய பண்பு இல்லாவிட்டால் அவன் ஒரு பூர்த்தியான முஸ்லிம் கிடையாது. அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் மாற்று மத சகோதரனோடு கூட யூத மனிதன் கண்ணியவார்களே, யூத மனிதன் ரசூலுல்லாஹ் அவர்கள் வீட்டுக்குள்ளார் இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ளார் இருக்கிறார்கள். அன்றைய காலத்துல மதீனாவுடைய வீடுகள் அது பணிவாக இருந்தது. எலும்பினா தலமுத்திரும், ஈச்சமர ஓலையால பின்னப்பட்டிருக்கும். ரோட்ல இருந்து யாரு பேசினாலும் வீட்டுக்குள்ள கேட்டுரும். ரசூலுல்லாஹ் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரியும். யூதர்கள் நடந்து போறாங்க. அத்தருணத்தில் கண்ணியமார்களே, ரசூலுல்லாஹுடைய பேரை கூறி சில யூதர்கள் கூறினார்கள், யா முஹம்மத் அஸ்ஸலாமு அலைக்கும், ஏ முஹம்மதே அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற பதிலாக அஸ்ஸலாமு அலைக்கும் லாமை அவர்கள் இல்லாமலாக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சத்தமாக கூறினார்கள். ரசூலுல்லாஹுடைய காதுக்குள்ளா ஒலித்தது. கனிமர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா
உங்களுக்கு மௌத்துண்டாகட்டும். என்னோட பாஷையில சொல்லணும்டா, நீ செத்து போன்னு சொல்றது கண்ணியமார்களே. நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், ஒருத்தன் என்னுடைய வீட்டுக்கு வெளியே இருந்து சத்தம் போடுறான். என்னுடைய பழக்கம் எப்படி இருக்கும்? ஒரு மனிதனாக வீட்டுக்குள் நான் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வருவேன், சத்தம் போடுவேன், கடினமாக பயங்கரமாக நடந்து கொள்வேன். அந்த பிரச்சனை உயர் மட்டத்துக்கு செல்லும். பப்ளிக்ல போய் சத்தம் போடுவேன், என்னை அடக்கிக் கொள்ள மாட்டேன். அந்த தருணம் கண்ணியமார்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் வீட்டுக்குள்ளால் அமைதியாக இருக்கிறார்கள். அன்பு நபியர்களை பார்த்து உங்களின் மீது மரணம் உண்டாகட்டும் என்று கூறிய பொழுது ரசூலுல்லாஹுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை கண்ணியமார்களே, வாழைக்கும் வாழைக்கும். சுப்ஹானல்லாஹ், உங்களின் மீதும் அது உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் சொல்லல உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கு மௌத் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் பாவிக்கல்ல, ஜஸ்ட் வாழைக்கும் என்ற வார்த்தையோடு போதுமாக்கிக் கொண்ட பொழுது பக்கத்தில் இருந்த ரசூலுல்லாஹுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் படித்தார்கள். கண்ணியமார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக சத்தத்தை எழுப்பினார்கள். உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, ஆயிஷா விபச்சாரி என்று பட்டம் செலுத்தப்பட்ட பொழுது கூட ஆயிஷாவுடைய வாய் திறப்படவில்லை. ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து இந்த வார்த்தை கூறப்பட்ட பொழுது அமைதியாக இருந்த ஆயிஷாவுடைய வாய் திறக்கப்பட்டு விட்டது. சொன்னாங்க, ஏ யூதர்களே, வஅலைக்குமுஸ் ஸாமு வல்லானா, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று கூறிய பொழுது கண்ணியமார்களே, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? குடும்ப தலைவன் நான் என்ன செய்யணும்? சமூக தலைவன் நான் என்ன செய்யணும்? மூத்த மனிதன் நான் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க இப்படி நடக்கவானா, இது மோசமான பண்பு, இஸ்லாம் இதை விரும்புறது கிடையாது. அல்லாஹ் அக்பர், இதை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். கண்ணியமார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை சத்தியமாக அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹுடைய முழு லைஃப்லயும் யுத்த களத்தை தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் மா தரப ரசூலுல்லாஹ் பியதிஹி ஷைஅன் கத், எந்த மனிதனுக்கும் தன்னுடைய கையை நபியவர்கள் நீட்டியது கிடையாது, கையை தூக்கியது கிடையாது. மனைவியாக இருக்கலாம், தன்னுடைய ஹாதிம்களாக இருக்கலாம், அடிமைகளாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், ரசூலுல்லாஹுடைய கையை உயர்த்தி ஒரு மனிதனுக்கு நபியவர்கள் தாக்கியது கிடையாது, யுத்த களத்தை தவிர. ரசூலுல்லாஹுடைய 11 மனைவிமார்கள். இன்றைக்கு வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு அடுக்கிறாரு, அவருக்கு அந்த பண்பு எடுத்துக் கொள்றதுக்கு முடியாம இருக்குது. கனிமகளே, ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுக் கொடுத்த பழக்கம் இது. இதை நாம் கடைபிடிக்காவிட்டால் கண்ணியமார்களே, நாங்க யாரும் இதை தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ஒரு குடும்பமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், அல்லாஹ் அந்த உறவினுடைய, சமூகத்தினுடைய, குடும்பத்தினுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் எடுத்துருவான். ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் எடுத்துருவான். கண்ணியமார்களே, ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் ஹுகூக்குல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்துவது போன்று ஹுகூக்குல் இபாதுடைய விடயம், அடுத்த மனிதர்களுடைய விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அங்க ஆயுதங்களை தூக்குறது இல்ல, அது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த பண்பு அல்ல. கண்ணியமார்களே, துர்வார்த்தைகளை, துர்வாடைகளை, துர்மோசமான வார்த்தைகளை பேசுவது அல்ல. ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. கண்ணியமார்களே, அன்பான சமூகமாக, பாசமான சமூகமாக நான் பாதையில் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள் இருக்குதுப்பா, ஒரு கல் இருக்குது, ஒரு மரம் இருக்குது, இந்த பாதையால் ஒரு முஸ்லிமான மனிதன் நடந்து சென்றால் நிச்சயமாக அவனுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றால் அந்த கல்லையும் முள்ளையும் அகற்றுவது இஸ்லாம் சதகாவாக முன்வைத்திருக்கிறது. அப்படி என்றா என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வாடைகள் கூட அடுத்த மனிதனுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. நாங்க எங்களோட வாயால, எங்களோட உடம்பால, எங்களோட வார்த்தைகளால், எங்களோட செயல்பாடுகளினால் சிறிய சிறிய பிரச்சனைகளை பெரும் பிரச்சனைகளாக மாற்றி, ஊர் பிரச்சனைகளாக மாற்றி, சமூக பிரச்சனைகளாக மாற்றி, முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளாக மாற்றி, ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் சீரழியக்கூடிய தன்மை நாம் ஏற்படுத்தக்கூடாது. கண்ணியமார்களே,
அல்லாஹ் நம்மை சோதிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அசைக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும். நாங்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியை புரிஞ்சு கொள்ளணும். அனிமர்களே, என்னால் அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நஜீசுகளையும் அழுக்குகளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் நம் ஊரில் கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகங்களில் ஒன்று தண்ணியுடைய ஞாபகம். தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அந்த ஆற்றுக்குள்ளால் போய் என்னுடைய வீட்டினுடைய நஜீசை அசுத்தத்தை அதை போடுவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. இது ஹுகூக்குல் இபாதுடைய பண்பு அல்ல. என்னுடைய வீட்டுக்குள்ள அசுத்தத்தை நான் எப்படி பப்ளிக்கு போடுவேன்? என்னுடைய அழுக்கை நான் வெளிப்படுத்துவேன். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழால் மனிதர்கள் நிலநடுக்கிறாங்க. தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குது, அந்த தண்ணீரை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தில் மனிதர்கள் அமர்கிறார்கள். அவ்வாறான இடங்களை மனிதர்கள் மாசுபடுத்த ஆரம்பித்தால் ரசூலுல்லாஹ் கூறினார்கள், மலக்குமார்களுடைய சாபமானுக்கு உண்டாகட்டும். அவர்களே, ஹுகூக்குல் இபாது எங்கட கல்வியை நாங்கள் எடுக்கணும். உண்மையிலேயே இந்த பண்பை நாம் நம்முடைய சமூகம் கடைபிடிக்காவிட்டால் காமனாக கனிமார்களே, நம் கிராமத்து மக்கள் மாத்திரமல்ல, அனைத்து சமூகமும் அனைத்து மனிதர்களும் ரசூலுல்லாஹுடைய நுபுவத்துடைய இந்த பண்பை கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக மாறணும். கனிமார்களே, ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகமாக இருக்கலாம், ஊருடைய தலைமைத்துவமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விடயம் அது எங்களுக்கு நலவாக கூறப்பட்டால் அவர்களுக்கு வழிபடுவது இஸ்லாம் வாஜிபாக இருக்குது. பெண்கள் அவர்கள் பொதுவான இந்த ஆற்றலை கொடுக்கிறத அதை தடை செய்திருக்கிறார் என்றால் அதில் முஸ்லிம்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றால் அதை நாம் செய்யக்கூடாது. மாற்று மதத்தவர்களும் அந்நிய மக்களும் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. இது நல்ல விடயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கனிமர்களே, உண்மையிலேயே நான் என்னுடைய ஹுத்பாவுடைய கடைசி பகுதியாக ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பான விடயமாக இருக்கிறதுனால நான் இதை தொட்டுவிட்டு நான் சொல்கிறேன். கனிமர்களே, உண்மையிலேயே எங்களுடைய உஸ்தாத் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த ஹதீஸை அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் கூறினார், மாணவர்களே, நான் இதை பேசும் பொழுது என்னுடைய உடம்பு நடுங்குகிறது என்பதாக கூறினார். கனிமர்களே, எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய குறையை தேடக்கூடாது. அடுத்த மனிதனுடைய குறையை அவன் அலசி ஆராயக்கூடாது. கனிமர்களே, இதை நாம் கூறாவிட்டால் இந்த ஆலிம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நம்மிடம் கேட்பான். இன்று உலகத்தில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மகாபரிய ஒரு நோயாக மாறி இருக்குது. அன்பு ரசூல் அவர்கள் கூறினார்கள், எந்த மனிதன் அடுத்த மனிதனுடைய குறையை தேட ஆரம்பிப்பானோ ததப்ப அல்லாஹு ஔரத அஹி, அல்லாஹ் அவனுடைய குறையை தேட ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் குறைகளை மறைக்கக்கூடியவன். அல்லாஹ் அவனுடைய குறையை தேட ஆரம்பித்து விட்டால் இவ்வுலகத்தில் மனிதர்களாகிய நாம், அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமார்களே, இந்த உலகத்தில் வாழ முடியாது. அது எதுவாக இருக்கலாம். நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கண்ணியமான கௌரவமான சமூகமாக அல்லாஹ் மாற்ற வேண்டும். கனிமர்களே, இபாதத்துடைய பகுதிகள் குறைந்து கொண்டு போகிறது. தொழுகையுடைய விதாசாரம் குறைந்து கொண்டு போகிறது. ஜும்மாவுடைய தினம் அல்லாமல் இன்னும் ஒரு தினத்திற்கு நாம் சமூகம் தந்து பார்த்தால் சஃபில் கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பார்த்து கவலைப்பட வேண்டும். இவ்வளவு விசாலமான அழகான பள்ளியில் கனிமர்களே 15 பேரும் 20 பேரும் என்னுடைய தொழுகை எங்கே? தொழுகை எங்கே? அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். மன்னியவர்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியை கடைபிடித்து தொழுகைக்கு முக்கியத்துவம் செலுத்துவது போன்று ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியை கடைபிடித்து அடுத்த மனிதர்களோடு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவனை கண்ணியப்படுத்தி அவனை கௌரவப்படுத்தி அவனோடு நனவாக நடந்து இந்த உலகத்தில் கண்ணியமார்களே அல்லாஹ் நம்முடைய கடைசி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா.